ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, என் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன், நன்றி உமக்கே நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா, என் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர், அழகாதி என்று கண்ணீரை துடைத்து, கலங்காதி என்று கண்ணீரை துடைத்து, கரம் பற்றி நடத்துகிறீர், நன்றி உமக்கே நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, என் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆமென். இந்த ஓய்வு நாளிலும் ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு பரிவர் வார பத்திரிகையின் சார்பாகவும், ஜீவ ஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும், ஜீவ ஒளி மாத ஜபக்கோபுர மாத பத்திரிகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிகையான ஆசீர்வாதங்களை தந்து நீங்கள் பழகி பெருகும்படி சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கூடவே கொடுப்பாராக. உற்சாம கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா. மகிமையின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. சாத்தான்கள் ஓடும்படியாய் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்நாள் வரைக்கும் நடத்தின தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி ஒரு அல்லேலூயா. ஆமென் சொல்லி அமரும். இன்று வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு பிரியமான ஏதாகிலும் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வேத வசனம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். ஆமென். வாசிப்போம். கர்த்தர் ஒருவரே, அவரே வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. திரும்ப வாசிங்க 2 முறை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோட இருந்ததில்லை. திரும்பவும் சொல்லுங்க 3ஆம் முறையாக. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன். அந்த வார்த்தை அடுத்த வரி, அவரோட இருந்தது இல்லை. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. தேவன் ஒருவரே தேவன் இல்லையா? எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசையை வழி நடத்தினது தேவன் தான், அவரை நடத்தினார். ஆனால் அவரோட தேவர்கள் இருந்ததில்லை, வேற தேவர்கள் அந்நிய தெய்வங்கள் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசையை நடத்தின தேவன், மோசை எழுதின பிரமாணங்களை நாம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் நடத்தின மோசை
நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவுபடச் சொல்லுகிறார். என்றால் தேவர்கள் அவனை நடத்தவில்லை, தேவர்கள் அவரோடு இருந்ததும் இல்லை. ஆனால் தேவர்களை உண்டாக்கின தேவன் யாரு? தேவர்களை உண்டாக்கின தேவன் யாரு? நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு என்ன இந்த செய்தியில சொல்ல வருகிறார் சொன்னால், இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் ஒரு கடுமையான ஒரு அதிகாரம். வாசிக்கும் போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அடிக்கடி அவருடைய கர்ஜனை தெரிகிறது, அடிக்கடி அவருடைய கோபம் தெரிகிறது, அவருடைய ஆத்திரம் தெரிகிறது. நீங்கள் வழி தப்பி போகிறபடியினால் என்னுடைய பட்டயத்தை மினுக்குள்ள பட்டயமாக கூர்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பட்டயம் கூர்மையாக்கினா என்ன செய்யப்படும்? வெட்டும், இல்லை என்றால் குத்தும், இல்லை என்றால் கொல்லும். இன்னும் அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உங்களுக்கே ஒரு புது தெய்வங்களை நீங்கள் உருவாக்கினீர்கள். அந்த தெய்வங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்ன? பேய்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் வசனம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றின புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். திரும்ப 2 முறை வாசி. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். இன்னும் ஒரு முறை. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் யாரை ஆராதிக்க வேண்டும்? தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். இப்போ நீங்கள் சிலர் வழி தப்பி புது தெய்வங்களுக்கு வழிபட்டதினால், புது தெய்வங்கள் ஆகிய பேய்களுக்கே நீங்கள் பலி செலுத்தினபடியினால், அதான் அவருடைய கோபம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நூதனமாய் தோன்றின தெய்வங்கள், நூதனமாய்